மோட்டோரோலா வந்து 870 மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவுத்தாங்க. முதல்ல ஃபோனோட பில்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனோட ஃப்ரேம் பார்த்துட்டீங்கன்னா ஏரோஸ்பேஸ் அலுமினியம் ஃப்ரேமில் செஞ்சிருக்காங்க. மேலும் ஃபோனோட பேக் சைடில் மேட் கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்னிகுலா கிளாஸ் 7 ஐ ப்ரொடெக்ஷனோட வருது. மற்றபடி இந்த ஃபோன் வந்து 8.29 mm திக்னஸோட 221 கிராம் வெயிட் வருது. அது வெயிட் வந்து ரொம்ப அதிகம் தான். இது போய் இந்த ஃபோனுக்கு IP16 மற்றும் IP9 அப்படிங்கிற dual IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் மழைக்காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போகிறோம் பிரச்சனை இருக்காது. இது போய் MIL/STD 8nH அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனை வந்து கீழே விழுந்தாலும் கொஞ்சம் தாங்குற அளவுக்கு ட்ராப் ரெசிஸ்டன்ஸ் இதில் இருக்கு. ஸோ ஃபோனோட பில்ட் வந்து நல்லா இருக்கிற காரணத்தினால நமக்கு 9 out of 10 மார்க் கிடைக்குது. என்ன வெயிட் மட்டும் கொஞ்சம் கூட. அடுத்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.8 இன்ச்சுக்கான 2K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மேலும் ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்து நமக்கு 144 ஹெர்ட்ஸ் வரையும் போகுது. அது போய் இது LTPO டிஸ்பிளேயாக கொடுக்குற காரணத்தால் நமக்கு 144 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். அது போய் இதில் 7000 nits வரையும் பிக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. மேலும் டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனுக்காக நமக்கு வந்து கார்னிகுலா கிளாஸ் 7 ஐ அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்துட்டீங்கன்னா 7000 nits வரையும் பிக் பிரைட்னஸ் கொடுத்த காரணத்தால் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. ஆனாலும் இது ரியல் லைஃப்பில் பெரிய லெவலில் யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். இருந்தாலும் நமக்கு டிஸ்பிளேல ஒரு ஃபீச்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு HDR10+ சப்போர்ட், டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. சோ டிஸ்ப்ளே வந்து சூப்பரா கொடுத்தக்காக நமக்கு இந்த டிஸ்ப்ளேக்கு 9.5 out of 10 மார்க் கிடைக்குது. அடுத்து இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோனோட ப்ராசஸர், அதாவது இந்த ஃபோன்ல நமக்கு Snapdragonோட 8 Gen 5 அப்படிங்கிற ஃபிளாக்ஷிப் சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 3 nm ப்ராசஸரா வருது. மேலும் ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 மில்லியன் வரை இந்த ஸ்கோர் கிடைக்குது. அப்போ கேம் தொடர்ந்து விளையாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இது வந்து ஆர்டிக் மெஷ் கூலிங் அப்படிங்கிற கூலிங் சிஸ்டமும் தராங்க. ஸோ ப்ராசஸரோட ரேங்க் வச்சு நீங்க பார்த்துருக்கலாம். கேம்ஸ் நமக்கு நல்லா விளையாட முடியும். அது போக நமக்கு மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோன்ல வந்து நல்ல ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ஃபோனுக்கு 9 out of 10 மார்க் கிடைக்குது. அடுத்த RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ என்னென்ன RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நமக்கு வந்து 8GB இந்த RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஆரம்பிக்குது. RAM வெர்ஷன் பார்த்தீங்கன்னா LPDDR5X RAM தராங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 4.1 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் இதில் கிடைக்கும். ஸோ ஃபாஸ்ட்டான டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா 55000 அப்படிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து 8GB தான் அந்த RAM ஆரம்பிக்குது. அட்லீஸ்ட் ஒரு 12GB கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் சொல்லல. ஆனால் RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு இந்த ஃபோனுக்கு 8 out of 10 மார்க் கிடைக்குது. மற்றபடியாக ஃபோனோட OS பற்றி பேசும்போது இந்த ஃபோன் Android 16 பேஸ் பண்ண மோட்டோரோலா கஸ்டம் இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. நமக்கு இந்த ஃபோனோட UI பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக்கிஷ் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு வந்து 3 வருஷத்துக்கான OS அப்டேட்ஸும் 5 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் மோட்டரோட அப்டேட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ மற்றபடியாக நமக்கு UIயில் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இருந்தால் சாம்சங் மாதிரியான மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் வரையும் OS கொடுக்குறாங்க. கூட 1 வருஷம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தாட். ஸோ அதனால் இந்த ஃபோனுக்கு OSக்கு வந்து நமக்கு 9 out of 10 மார்க் கிடைக்குது. அடுத்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட லிட்டியா 710 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது 1.8 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி ஆப்டிக்கல் இமிஸ்டபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் வீடியோ ஃபுட்டேஜ்லாம் கேப்சர் பண்ணும்போது நமக்கு வந்து ஷேக் ஆகாது. மேலும் இந்த கேமராவில் வந்து நமக்கு 4K வரையும் வீடியோஸ் எடுக்கலாம். இது போய் 360 டிகிரிஸ்க்கான ஹரிசான் லாக் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்குது. அதனால் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஃபோனை எப்படி ஷேக் பண்ணால் சரி வீடியோ வந்து நேராகவே ரெக்கார்ட் ஆகும். இது ஆடியோ ஜூம் மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. ரெண்டாவதாக இந்த ஃபோனில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. இது 2.2 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே உள்ள ஃபோனில் வந்து இந்த ரெண்டாவது கேமரா அந்த அல்ட்ராவைட் கொடுத்ததுக்கு பதிலாக நமக்கு டெலிஃபோட்டோ கேமராவோ இல்லைனா வந்து ரெசல்யூஷன் கூடின ஒரு அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருக்கலாம். அது கொடுக்காம விட்டுருக்காங்கிறது ஒரு நெகட்டிவாக தருது. ஏன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வரும்போது நமக்கு அந்த கேத்தாப்பில் அந்த கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்போம். ஆனால் ரெண்டாவது கேமரா கொஞ்சம் டீசென்ட்டான கேமரா கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது 2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் செல்ஃபி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் வந்து கேப்சர் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ கேமராஸ் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து பேக் ரியர் ஃபேசிங் கேமரா நல்லா இருக்குது, செல்ஃபி கேமரா நல்லா இருக்குது. ஆனால் இந்த ரெண்டாவது கேமரா சொதப்பிட்டாங்க. ஆனால் நமக்கு கேமராவுக்கு நமக்கு 8 out of 10 மார்க் கிடைக்குது. அதே ஆடியோஸை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் நமக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. அது மற்றபடியாக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் சப்போர்ட் தராங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு Snapdragonோட சவுண்ட் சப்போர்ட்டோட வருது. அதனால் சவுண்டோட குவாலிட்டி நல்லா இருக்கும். அதனால் இந்த ஃபோனுக்கு ஆடியோஸும் பார்க்கும்போது 9 out of 10 மார்க் கிடைக்குது. மற்றபடி நெட்வொர்க்ஸும் பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 17 5G பேண்ட் கொடுக்குறாங்க. இது போக Wi-Fi 7 ஃபீச்சர் இருக்குது. Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்குது. NFC
டிஸ்பிளேயும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட்டோட இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.0 வருது. ஸோ நெட்வொர்க்ஸ் இந்த ஃபோனில் நல்லா கொடுத்தக்காக நமக்கு வந்து 10 out of 10 கிடைக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனோட சைஸ் பெருசுன்னு சொல்லிட்டேன், அதுக்கு தப்பில் தான் பேட்டரி இருக்கும் நீங்கள் யூசிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஃபோனில் ஒரு 7100 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 90 வாட்க்கான வைடு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இது போக வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அது மாதிரி 25 வாட்டில் நமக்கு வந்து வயர்லெஸில் சார்ஜ் பண்ண முடியும். மற்றபடி இந்த ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா 0லேருந்து சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 86 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டுன்னு சொல்கிறாங்க ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. இது போல் இந்த ஃபோனில் ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. மற்ற வயர்ட் டிவைஸில் நீங்கள் இது கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா 5 வாட்டில் ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் பேட்டரியோட லைஃப் வந்து இதில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஃபோனுக்கு பேட்டரிஸ்க்கு நமக்கு 9.5 out of 10 மார்க் கிடைக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8GB RAM வெர்ஷன் வந்து கிட்டத்தட்ட 55,000 அப்படிங்கிற ப்ரைஸிங்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபோனோட பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இருக்கிற ப்ராசர் நல்ல ஒரு தரமான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இது போக நமக்கு வந்து ஒரு 2K AMOLED டிஸ்பிளே குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் LTPO பேனலோட. அது போக 7000 nits வரையும் பிரைட்னஸும் கிடைக்குது. பில்டை பொறுத்து நமக்கு மிலிட்டரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ IP16 ரேட்டிங்கும் தராங்க. அது மாதிரி பேட்டரிஸும் பார்த்தீங்கன்னா 7100 mAh பேட்டரி நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கொடுக்கும். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோனோட வெயிட் வந்து சொல்லலாம், அது 221 கிராம் வருது. அது கொஞ்சம் வெயிட் அதிகமாக தெரியும். இது போக நமக்கு வந்து இந்த ரேம் கான்ஃபிகரேஷன் 8GBலேருந்து ஆரம்பிக்கும். கூட கொஞ்சம் பெட்டராக 12GBலேருந்து ஆரம்பிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது இந்த கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சார் கூட குறை சொல்ல முடியும். இந்த 8 மெகாபிக்சல் கேமராக்கு பதிலாக கூட கொஞ்சம் பெட்டரான சென்சார் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா 55,000 தாண்டும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து எதிர்பார்த்துருக்கோம். அது வந்து கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போ உள்ள இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் வச்சு பார்க்கும்போது பெரிய லெவலில் குறை சொல்ல முடியாதனால இந்த ஃபோனோட ப்ரைஸிங் ஒரு 50,000 கீழே இருந்துச்சுன்னா ஒரு 45,000 47,000 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு பெரிய காம்படிஷனாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இது 55,000 செக்மெண்ட்டுக்கு வந்த காலத்தில் கொஞ்சம் குட்டி குட்டி நெகட்டிவ்ஸ் வந்து கண்ணில் படுது. ஸோ நீங்கள் இந்த மோட்டரோட H70 Max ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழ் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா வரையில கொடுத்துங்க, ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.